ஹமாஸ் வசம் பிணை கைதிகளாக இருந்த இஸ்ரேல் பாதுகாப்பு படை வீராங்கனைகள் 4 பேர் காசாவில் செஞ்சிலுவை சங்கம் வசம் ஒப்படைக்கப்பட்டனர். ஓராண்டு காலத்துக்கும் மேலாக நடைபெற்று வந்த இந்த மோதலை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்கா, எகிப்து, கத்தார் நாடுகள் மேற்கொண்ட தீவிர முயற்சியை அடுத்து சமீபத்தில் போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டது. இது தொடர்பாக இஸ்ரேல், ஹமாஸ் இடையே ஒப்பந்தம் கையெழுத்தானது. இந்த ஒப்பந்தத்தின்படி தனது பிடியில் இருந்த 3 இஸ்ரேலிய பெண்களை கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஹமாஸ் விடுவித்த நிலையில் இஸ்ரேல் 90 பாலஸ்தீன் கைதிகளை விடுவித்தது. இதன் தொடர்ச்சியாக இஸ்ரேலிய பாதுகாப்பு படையைச் சேர்ந்த 4 வீராங்கனைகளை செஞ்சிலுவை சங்கத்தினரிடம் ஹமாஸ் ஒப்படைத்தது. காசா போர் நிறுத்த ஒப்பந்தத்தின்படி விடுவிக்கப்பட்ட ஒவ்வொரு பெண் ராணுவ வீரருக்கு ஈடாக 50 பாலஸ்தீன கைதிகளை விடுவிக்க இஸ்ரேல் ஒப்புக்கொண்ட நிலையில் 4 பேருக்கு ஈடாக 200 பாலஸ்தீன கைதிகள் விடுவிக்கப்படுவார்கள். விடுவிக்கப்பட்ட பெண் ராணுவ வீரர்களை இஸ்ரேலிய படைகளிடம் செஞ்சிலுவை சங்கம் ஒப்படைக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.